கஷ்டமாக இருக்க போது எனக்கு தெரியல. சரி வாங்க உள்ளே போகலாம், எப்படி இருக்க போது. அப்பாடா உள்ளே போகும் சில ப்ளீஸ். 8 புக்கு கலெக்ட் பண்ணணும். ஸோ வேக வேகமாக போய் கலெக்ட் பண்ணிட்டு வருவோம். போடு ஒரு புக்கு கிடச்சி சூப்பருங்க. அதை ஒரு புக்கு எடுத்துகிட்டு பாட்டு வேக வேகமாக போகணும் சில ப்ளீஸ். யாருங்க யாரும் நிற்கிறாங்க சில ப்ளீஸ். சரி ஓகே இங்கே உள்ள யாரும் நல்ல வேலை பயமுடுத்தாமல் இருந்தால் சந்தோஷம்டா. டே என்னம்மா பயமாக இருக்குது. சரி நம்ம இந்த வழியாக போகணும். மியூசிக் எஃபெக்ட் தான் பயங்கரமாக கொடுக்குறீங்க. அதே எதுவும் வந்துடக்கூடாது. மியூசிக்கே பயங்கரமாக எஃபெக்ட் போடுறாங்க. ஓகே இங்கே பற்றி ஒரு கீ கிடச்சிருக்கு நமக்கு. இந்த கீ எடுத்துருக்கோம். அப்படின்னு செலக்ட் பண்ண வைக்க லைக் போட்டு பாருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண வைக்க பண்ணி வச்சுக்கோங்க. என்ன கஷ்டமாக இருக்குது புதுன்னு தெரியுது. நல்ல வேலை ஸ்பைடர்லாம் பயமுறுத்துறாங்க சில ப்ளீஸ். ஓகே 2வது புக்கு கச்சிச்சு. இன்னும் 6 புக்கு தாங்க இருக்குது. வேக வேகமாக கலெக்ட் பண்ணிவிட்டு தப்பிச்சு ஓடிட்டே. டைமே இல்லை. ஓகே சில ப்ளீஸ் பார்த்தீங்கன்னா என்னடா ஒரு ஸ்லெண்டினஸ் எல்லா கேம்லேயும் ஒரு 7-8 ஸ்லெண்டினாக இருக்கும் பொண்ணுக்கு. எனக்கு முடிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மட்டும் தெரிஞ்சிச்சு. சரி வெயிட் பண்ணலாம் பார்க்கணும். கிராணி கேம் மாதிரி ஈஸியாக இருக்காதுன்னு மட்டும் நல்லா தெரியுது. ஏன்னா நம்ம கிரேசி வைஃபையே போன வாரம் போராடி முடித்தோம். இது எப்படி இருக்க போதும். ஓகே வாங்க. சோப்பா இங்கே இந்த மீசோலாம் போயிட்டோம். சரி இந்த வழியாக போய் பார்ப்போம் சொல்லி ப்ளீஸ். இது வந்த வழி போல். சரி நம்ம கிளம்புவோம். ஏன்னா இங்கே வச்ச 2 புக்கு தான் கிடச்சிருக்கு. 2 புக்கெலாம் நம்ம இங்கே குட்டியும் மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே எதிர்க்க பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ நம்ம போகலாம். ஓகே இங்கே ஓப்பன் பண்ணுவோம். உள்ள நெருக்க போடு ஒரு புக்கு சூப்பருக்கு. 3 புக்கு கிடச்சிச்சு. இன்னும் 5 புக்கு இருக்குது. கண்டுபிடிச்சி சொன்ன பட்டு ஓடிலாம் சொல்லி ப்ளீஸ். ஸோ ஓகே தைரியத்தை வர வச்சுட்டு யார் ஸ்லெண்டினாத்தோட தாங்க முடியல சில ப்ளீஸ். ஓகே போடு இங்கே ஒரு புக்கு இருக்குது. புக்குன்னு சந்தோஷப்படுறதுக்குள்ள வந்து ஹார்ட் அட்டாக் கொடுக்குற சில ப்ளீஸ். இவக்கிட்டேன்னு தப்பிக்கவே முடியல. சரி பாட்டு ஒரு ஓரமாக போகும் சில ப்ளீஸ். இந்த வழியாக இல்லை சந்தே. சரி அப்படிக்கா போவோம். என்னடா பேய் படலாம் போட்டு பயமுறுத்தீங்க. ஆல்ரெடி நான் பயத்தை சுற்றிருக்கேன். கிரேசி வைஃபே விளையாண்டால எனக்கு உயிர் போய் உயிர் வந்துச்சு. இது எப்படி இருக்க போது எனக்கு இதெல்லாம். அந்த கிரேசி வைஃப் அப்படி தோற்றான்னு எனக்கு இப்போ கூட ஞாபகம் இருக்குது. ஏன்னா எனக்கு கிராணி கேமில் கூட அவ்வளோ ஓடினது இல்லை. அப்படி தோற்றது எனக்கு மனசாட்சியே இல்லாமல். சரி நம்ம இந்த வழியாக வருவோம். இந்த வழியாக போவோம் சொல்லி ப்ளீஸ். நல்லா மியூசிக் எஃபெக்ட் பண்ணிட்டீங்க. ஓகே கீ யூஸ் பண்ணுவோம். இங்கே புக்கு கூட கிடைக்கலாமா? ஏன்டா டே புக்கு கிடைக்கணும் தானே சொன்னோம். அதுக்கு ஏன்டா பேய் அமைச்சு பயமுறுத்துறீங்க? ஐயோ கடவுளே நான் எப்படி தப்பிச்சு போகிறேன் எனக்கு தெரியலையே. சோப்பா முடியல. சரி இந்த வழியாக போவோம் சில ப்ளீஸ். ஏதாச்சும் எனக்கு தேருமான்னு பார்ப்போம். இங்கே ஒன்றுமே இல்லை. ஏன்னா அந்த டோர் ஆட்டோமேட்டிக் ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கேயும் ஒன்றுமே இல்லை. ஆனால் தோராக வைக்கிறானுங்க. ஆனால் உள்ளே ஒன்றுமே வைக்க மாட்டேங்கிறானுங்கம்மா. ஒரு புக் ஒரு கீ கூட இல்லைடா. திறந்ததுக்கு ஒரு 6 தடவை ஒரு கீ ஆகிடுச்சு. கிடைச்சா நல்லா இருக்கும். இன்னும் ஸ்லெண்டினா வேறு இது 2 வாட்டி வந்துட்டாங்க. சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்னடா மியூசிக் எஃபெக்டே பயமுறுத்திங்க. அப்பாடா 5 புக்கு கிடச்சிச்சு. இன்னும் 3 புக்கு தாங்க இருக்குது. எடுத்து நம்ம பாட்டு போயிடலாம். கிடைக்கணுமே பொண்ணுங்க. இந்த வழியை திறப்போங்க. உள்ளே ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்க்கலாம். வேறு பொறுமையாக தொடர்ந்து போகுமா? இது இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னா இங்கே கண்டிப்பாக 2 புக்கு தெரியும் மோஸ்ட்லி. தெரியுதான்னு பார்ப்போம். இங்கே இருக்குங்களா பழைய எடுத்தாச்சு கீ. சரி அங்கே ஒரு ட்ராயர் இருக்குது. அது உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். போடு புக்கு 6 புக்கு கிடச்சிச்சுங்க. இன்னும் 2 புக்கு இருக்கான். போடு இங்கே 7 புக்கு. இங்கே ஒரே புக்கு தாங்க இருக்குது. சூப்பரு. கிடச்சிச்சின்னா நம்ம படம் தப்பிச்சு ஓடிடலாம். கிடைக்கணும். போய் பார்த்தேன். நம்மளை கூட்டலாமல் ஒப்ப மாட்டேன்னு நினைக்கிறேன். 3 பேர் ரத்தம் வைக்கிறா கொலைக்கு.
பேசாமல் அந்த வழியாக போயிட்டு ஏதாச்சும் டோர் இருக்கான்னு பார்த்து அங்கே புக்கை கட்சி நம்ம புக் எடுத்துன்னு வந்துடுவோம். அதுக்குள்ளே போயிடுவான்னு நினைக்கிறேன். ஒரு டோருமே இல்லைங்க, ஒரே ஒரு ரூம் தான். க்ளோஸ்அப்பில் எனக்கு வேறு பண்ண வாய் வேறு கொள்ள பயத்தில் ஐயோ பயந்து நடுங்கிறச்சல ப்ளீஸ். நீங்களே பார்த்துருப்பீங்க, இல்லை எனக்கு பழகி போச்சு. ஏன்னா நீங்களே பார்த்துருவீங்க, என்னாச்சும் பேய் கேமு அந்த மாதிரி ஏதாச்சும் கேம் வந்தாலே எனக்கு வாயெல்லாம் குளரும், கையெல்லாம் நடுங்கும். சரி இங்கே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை, திறந்ததுக்கு ஒன்றும் ஒரு யூஸும் கிடையாதுடா. ஒரு கீ கொடுத்தா வச்சு மனசு அழுதுரா போயிடுங்க. கேவலம் ஒரு கீ தான் போச்சு. சரி இங்கே போய் பார்ப்போம் சில ப்ளீஸ் இருக்கான்னு. இங்கே என்னடா யாரோ க்ராஸ் பண்ணுறாங்க, போகிற வழியே க்ராஸ் பண்ணுறாங்களே. சரி இங்கே பார்ப்போம். போடு ஒரு புக்கு கச்சிச்சுங்க, அவ்வளோதான். நம்ம எல்லா புக்கையும் கலெக்ட் பண்ணிட்டோம். இங்கேருந்து எஸ்கேப் ஆயிடணும், அதான் சில ப்ளீஸ் நம்ம மெயின் டார்கெட்டே. இப்போ வேகமாக போயிட்டு எஸ்கேப் ஆகிறோம். அண்ட் இன்னும் யாராச்சும் லைக் பண்ணால் கமெண்ட் லைக் போட்டு பாருங்கள், எனக்கு அப்போ தான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா நானும் நிறைய வீடியோஸ் போடுவேன். சரி வாங்க வேகமாக போயிட்டு எஸ்கேப் ஆகிடுவோம். ஓகே இப்போ வெளியே போகிறோமா? என்னடா என்ன இந்த டோரு? சரி வலியோ என்ன வெளியில் தர குடிச்சிடும் வரல வலி. சரி உள்ளே போய் பார்ப்போமே. வெளியே வலியாடா? அப்பாடா வந்துச்சு, சூப்பருங்க. நம்ம எக்ஸிட் அண்ட் எஸ்கேப் ஆகிடுவோம். அவ்வளோதான். சரி கம்ப்ளீட் ஆகுது. கஷ்டப்பட்டுருக்கேனே, என்ன திடீர்னு ஹார்ட் அட்டாக் கொடுத்தா. சரி ப்ளீஸ், பாய், லவ் யூ ஆல்.